श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम् இன்றுலகீர் சித்திரையில் ஏந்த திருவாதிரை நாள் என்றையினும் இன்றி இதனக்கேற்றமில்தான் என்றவர்க்கச் சாற்றுகின்றேன் கேள்வில் எதிராசர்த்தம் பிறப்பால் நாற்றிசையும் கொண்டாடும் நாள். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்பாருமுய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை எந்தை எதிராசர் இவ்வுலகில் எந்த மக்கா வந்துதித்த நாள் என்னும் வாசியினால் இந்த திருவாதிரை தன்னின் சீர்மை தனை நெஞ்சே ஒருவாமல் எப்பொழுதுமோ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே இந்த நன்னாளிலே சித்திரையிலே செய்ய திருவாதிரையான இந்த நன்னாளிலே ஜெகதாச்சாரியனான சுவாமி ராமானுஜருடைய 1008வது திருநாக்ஷத்திரத்தை முன்னிட்டு அதை கொண்டாடும் விதத்திலே நாம் அனைவரும் இங்கே கோஷ்டியாக கூடியுள்ளோம். எவ்வளவு பெரிய பேரு ஆச்சாரியருடைய ஒரு திருநாமத்தை வைபவத்தை பாட கிடைத்தது, பேச கிடைத்தது. இந்த லோகத்தை பல பல ஆச்சாரிய சிரேஷ்டர்கள் அலங்கரித்துள்ளார்கள், அமைந்து இருக்கிறார்கள். ஆனாலும் பல ஆச்சாரியர்கள் கை காட்டி விடுபவர்களாக இருக்கிறார்களே வழிய கை தூக்கி விடுபவர்களாக இவர் ஒருவர் தான். அதனால்தான் மற்ற ஆச்சாரியர்களை உபகார ஆச்சாரியர்கள் என்றும் இவரை உத்தாரக ஆச்சாரியர். நம்ம குழந்தைகள் இப்படி சம்சாரத்துல இறப்பும் பிறப்பும் இப்படி மாறி மாறி துக்கப்படுறாளேன்னு வருந்தி கீழே இறங்கி வந்து நம்மை கை தூக்கி விட்டு இந்த சம்சாரத்திலே இருந்து நம்மை விடுவிக்க கூடிய உத்தாரக ஆச்சாரியர். சுவாமி ராமானுஜருடைய சம்பந்தத்தினாலேயே மோட்சம். இது யார் கொடுத்தா? இந்த பெருத்த வரத்தை ராமானுஜருக்கு தந்தருளியவர் யாருனாக்க சாக்ஷாத் திருவரங்கத்து எம்பெருமான் உபய விபூதி நாதனாக அலங்கரித்து அவர் சம்பந்தத்தினாலேயே மோட்சம்னு சொன்னா ஏதோ இந்த சரணாகதி மார்க்கம்ல இருக்கக்கூடியவர்கள்னு மட்டுமல்ல, அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவர்னு சொல்றதுல என்ன ஐயம்? அடியேன் இன்றைய உபன்யாசத்துல சுவாமி ராமானுஜர், எம்பெருமானார், எதிராசர்னு இந்த திருநாமங்கள் எல்லாம் மாத்தி மாத்தி உபயோகிப்பேன். இவை அனைத்துமே சுவாமி எம்பெருமானார் ராமானுஜரையே குறிக்கக்கூடியது. அப்போ இப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியர், அவருடைய திருநக்ஷத்திரம். அப்போ நம்ம அந்த சிஷ்யர்களாக அடியார்களாக என்ன செய்ய முடியும்? ஆச்சாரியருடைய திருநக்ஷத்திரம்னா அவருடைய வைபவங்களை கோஷ்டியாக கூடியிருந்து அனுபவிக்க வேண்டும். ஒரு வாச்சிக கைங்கரியமோ காய்க கைங்கரியமோ செய்ய வேண்டும். இப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியரை துதித்து வந்த நூல்கள் பல பல உள்ளன, பல பிரபந்தங்கள் உள்ளன. அப்படி வந்த பிரபந்தங்கள்லேயே தலை சிறந்ததுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரபந்தம் தான் ராமானுஜ நூற்றந்தாதி. இன்றைய தினம் அந்த ராமானுஜ நூற்றந்தாதியிலே இருந்து ஒரே ஒரு பாசுரத்தை யதாமதி யதாசக்தி யதா அவகாசம் அடியேன் விண்ணப்பிக்க விழைகின்றேன். அப்பேற்பட்ட அந்த வாச்சிக்க கைங்கரியத்திலே ஒரு சிறு துளியாக அடியேன் விண்ணப்பிக்கின்றேன். அடியேனுடைய ஆச்சாரியன் மற்றும் அனைத்து குருமார்களையும் பிரார்த்தித்துக் கொண்டு விண்ணப்பிக்க விழைகின்றேன். இப்போ அந்த பாசுரத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராமானுஜ நூற்றந்தாதி அப்படிங்கிற கிரந்தம் எப்பேற்பட்டது, அதனுடைய ஏற்றம் என்ன, அதை இயற்றியவருடைய ஏற்றம் என்ன, அந்த பாசுரத்திலே என்ன அனுபவிக்க இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராமானுஜ நூற்றந்தாதிங்கிறது ரொம்ப பரம விலட்சணமான யுனிக் அப்படின்னு சொல்றோம் கிரந்தம். ஏன், அதற்கு என்ன காரணம்னு கேட்டாக்க,
ராமானுஜர் எழுந்தருளியிருந்த காலத்திலேயே ஏற்றப்பட்ட கிரந்தம் இது. எம்பெருமானார் மட்டுமல்ல, சாக்ஷாத் எம்பெருமானாலேயும் அனுகிரகிக்கப்பட்ட கிரந்தம். எப்படி அப்படின்னா, திருவரங்கத்திலே நம்பெருமாள் திருவீதியாக புறப்பட்டு, திருவீதி உலா புறப்பட்டு வரார். அப்பொழுது பிரம்மோற்சவம் முடிஞ்சு இருக்கக்கூடிய நாள், சப்தாவரணம்னு சொல்றோம். அன்றைய தினத்திலே எம்பெருமான் உடைய நியமனம், நம்பெருமாளுடைய நியமனம் என்னன்னாக்க, ராமானுஜர் அந்த கோஷ்டியிலே அன்றைய தினம் எழுந்தருள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வாத்தியங்கள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு நம்பெருமாள் இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை அடியார்கள் சேவிக்கும்படி நியமித்து திருச்செவி சாற்றியுள்ளான். அந்த மரபு இன்றை வரவும் பின்பற்றப்படுகின்றது. அப்போ அவ்வளவு பெரிய ஏற்றம் படைத்த அந்த கிரந்தம். இதற்கு மேல இந்த நூலில 108 பாசுரங்கள். இந்த பிரபந்தத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ராமானுஜா ராமானுஜாங்கிற அந்த திருநாமம் வரும். இது எப்படின்னா 108 தடவை காயத்ரி ஜபம்னு சொல்றோம் இல்லையா, அத போல பிரபன்னர்கள் அனைவரும் 108 தடவை இதை சொன்னாக்க நித்தியம் ஜபிக்க வேண்டிய ஒரு கிரந்தம். 108 தடவை ஆச்சாரியனுடைய திருநாமம் வரதுனால இந்த கிரந்தத்துக்கு பிரபன்ன சாவித்ரி, பிரபன்ன காயத்ரின்னு இன்னொரு திருநாமமும் உண்டு. இது 4000 திவ்ய பிரபந்தத்திலேயும் சேர்க்கப்பட்டுள்ளது, இயற்பாவிலே சேர்க்கப்பட்டுள்ளது. இது எந்த வகையில் அமைஞ்சிருக்குனாக்க, அந்தாதி பிரபந்தம். அதாவது முதல் பாசுரம் எந்த வரியில எந்த வார்த்தையில முடியறதோ அதே வார்த்தையில அடுத்த பாசுரமானது தொடங்கும். அப்படி அந்தாதி பிரபந்தமாக கலித்துறை அப்படிங்கிற அந்த பதத்திலே அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த கிரந்தத்தினுடைய ஏற்றத்தை பார்த்தோமே. இதை இயற்றியவர் யார் அப்படின்னாக்க, திருவரங்கத்து அமுதனார். இவரை பத்தி சொல்லணும்னா தனி உபன்யாசம், இன்னைக்கு சுருக்கமாக அனுபவிக்கலாம். இவர் புரோகித வம்சத்திலே வந்தவர். மூங்கில் கொடின்னு சொல்லக்கூடிய உயர்ந்த வம்சம். தமிழ் மற்றும் சம்ஸ்கிருதத்திலே வல்லவராக இருந்தவர். இதெல்லாத்தையும் தாண்டி சரமபருவ நிஷ்டராக இருந்தவர். சரமபருவ நிஷ்டர்னா என்ன? இப்போ சுவாமி நம்மாழ்வார் இருக்கார். அவர் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் இருந்த அந்த நம்மாழ்வாரே தனக்கு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை என்று இருந்த மதுரகவி ஆழ்வார் இருக்காரே, அதுதான் சரமபருவ நிஷ்டை. எனக்கு எம்பெருமான் கூட வேண்டாம்ப்பா, பகவான் கூட வேண்டாம், அந்த பகவானை காட்டி கொடுத்தானே, எப்பேற்பட்ட ஆச்சாரியன் அவன், எப்பேற்பட்ட உபகாரகனவன்னு சொல்லி இந்த ஆச்சாரியன்தான் எனக்கு எல்லாம் என்று இருக்கக்கூடியவர்கள் தான் சரமபருவ நிஷ்டர்கள்னு சொல்றோம். அப்பேற்பட்டவர் தான் திருவரங்கத்து அமுதனார். அப்போ அவருடைய அந்த திருவாக்கிலே அருளி செய்யப்பட்டதுன்னா இந்த கிரந்தம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். இப்போ பொதுவாகவே பாசுரங்கள் எல்லாம் நமக்கு படிச்சா அர்த்தம் புரிஞ்சுடுமான்னு கேட்டா மேலோட்டமா புரியும். தமிழ் வல்லவரா இருந்தா ஏதோ சொல்ல முயற்சிக்கலாம். ஆனா ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் உண்மையான அர்த்தம் புரிய வேண்டும் என்றால் அதை அருளி செய்த ஆழ்வாரோ ஆச்சாரியரோ அவருடைய திருவுள்ள கருத்து என்ன என்பதை உணர்ந்து ஒருத்தர் வியாக்கியானமிட்டால் அதை கொண்டுத்தான் நம்மால் அதை அறிய முடியும். அப்படி இந்த கிரந்தத்துக்கு சாக்ஷாத் மணவாள மாமுனிகள், ராமானுஜருடைய புனர் அவதாரம்னு சொல்லக்கூடியவர், அவர் ஒரு சுருக்கமான வியாக்கியானம் கொடுத்திருக்கார். அதற்கு மேல சுவாமி பிள்ளைலோகம் ஜீயர் அவர்கள் வியாக்கியானம் இட்டருளினார். இதுல என்ன விசேஷம்னா, சுவாமி பிள்ளைலோகம் ஜீயர் இட்டருளி அந்த வியாக்கியானங்கள் 7 தானே அந்த காலத்துல எல்லாம். அது நமக்கு எப்போ கிடைச்சதுனாக்க 1891 தான் கிடைச்சது. அதுக்கப்புறமா அதை மறுபதிப்பு பண்ணது எப்போனாக்க 1999. இதுல என்ன சொல்றதுனாக்க 108 வருடங்களாம், 108 பாசுரங்களாம், ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு வருடம் தவம் இருந்ததாம் இப்படி வியாக்கியானமாக வெளிவர வேண்டும் என்று. அப்படி அருளி செய்யப்பட்ட அற்புதமான வியாக்கியானங்கள், அதை கொண்டுத்தான் நாம் இன்றைய தினம் அனுபவிக்க போறோம். அப்ப ராமானுஜ நூற்றந்தாதிங்கிற கிரந்தம், அதை இயற்றியவர் சுவாமி திருவரங்கத்து அமுதனார், அதற்கு வியாக்கியானம் இட்டவர் சுவாமி பிள்ளைலோகம் ஜீயர். அதை கொண்டு இன்றைய தினம் 60வது பாசுரத்தை பார்க்க உள்ளோம். அடியேன் கொடுத்த தலைப்பு, பெரியவர்கள் நியமனப்படி கொடுத்த தலைப்பு என்னன்னாக்க, எம்பெருமானார் நிறைந்திருக்கக்கூடிய இடங்கள், அவருடைய சாநித்தியம் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 59 பாசுரங்கள் வரைக்கும் என்ன சாதிச்சார்னு கேட்டாக்க, ராமானுஜருடைய அந்த வேத மார்க்க பிரதிஷ்டாபனம் என்ன, வேதார்த்தங்களை எப்படி புரிந்து கொண்ட அந்த ஞானம் அவருக்கு எப்பேற்பட்டதாக இருந்தது, அந்த ஞானத்தை தன்னிடம் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாவற்றையும் லோகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அறியும்படியாக அருளி செய்த ஏற்றம் என்ன என்று இப்படி ராமானுஜருடைய ஞான விசேஷங்களை கொண்டாடி கொண்டே வந்தார். அப்போ யாரோ ஒரு சுவாமி கேட்கறது போல, ஞானத்தெல்லாம் சொன்னேரே, ராமானுஜருடைய பக்தி எப்பேற்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். அந்த கேள்விக்கு விடையாக அமைந்ததுதான் இந்த பாசுரம். ஞான விசேஷங்களை சொன்னவர் அந்த ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலை. When knowledge ripens, it becomes bhakti.
அந்த முதிர்ந்த நிலையான அந்த பக்தி விசேஷம் ராமானுஜருக்கு எப்பேற்பட்டது என்பதை காட்டக்கூடிய இந்த பாசுரம். இது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டா, உணர்ந்த மெய்ஞானியர் யோகந்தோறும், எந்த இடங்கள் தோறும் இருப்பார்னு கேட்டாக்க, உணர்ந்த மெய்ஞானியர் யோகந்தோறும். யோகம் அப்படின்னா என்னன்னா யூனியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சேர்த்தி, ஒரு கூட்டுறவுன்னு அர்த்தம். ஒரு சங்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். யாருடைய சங்கங்களிலே இருப்பார் சுவாமி எம்பெருமானார்? அந்த சாநித்தியம் எப்போ நிறைந்திருக்கும்னு கேட்டாக்க, ஞானியருடைய சங்கத்திலே. அதுவும் சாதாரண ஞானியர் இல்ல, மெய் ஞானியர் என்று மெய் ஞானியராக இருக்கக்கூடியவர். இப்போ இத கொஞ்சம் ரெண்டா பிரிச்சுக்கலாம், மெய் அப்புறமா வரலாம். ஞானியர்னா யாரு? ஞானி அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டா, ஸ்வஞானம், பிராபக ஞானம், பிராபிய ஞானம், மும்மூக்ஷுபிகிங்கிறது வாக்கியம். ஸ்வஞானம் அப்படின்னா தான் யார் என்பதை, தான்னா ஏதோ இந்த தேகத்துக்கு கர்மம், நான் இவாளோட பொண்ணு, இந்த இவாளுடைய மனைவி, இவாளுக்கு அம்மா அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஆத்மா என்ன, இந்த ஜீவாத்மா என்பது யார், அந்த ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன என்று உணர்ந்திருக்கக்கூடிய ஞானம், இத ஸ்வஞானம்னு சொல்றோம். சரி, இந்த ஜீவாத்மா யாருன்னு தெரிஞ்சுடுத்துனாக்க, இந்த ஜீவாத்மா எதுக்கு இந்த பிறவி எடுத்தது, இந்த பிறவியின் முடிவிலே என்ன சாதிக்க வேண்டும்னு கேட்டா, மறுபடியும் பிறக்க கூடாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எம்பெருமானை சென்று அடைய வேண்டும். அப்ப அடைய வேண்டிய இலக்கு யாரு அப்படின்னாக்க, சாக்ஷாத் எம்பெருமான். அப்ப அந்த எம்பெருமான் யார், அந்த பரமாத்மாவை பற்றிய ஸ்வரூபம் என்னங்கிறத தெரிஞ்சு கொள்வதுதான் பிராப்ய ஞானம். அப்ப ஸ்வஞானம், பிராபிய ஞானம் ரெண்டும் தெரிஞ்சு போச்சு. எதுக்கு வந்திருக்கோம், நம்மளை பத்தி தெரிஞ்செடுத்து நம்ம எம்பெருமானை சென்று அடைய வேண்டும். அப்போ அவன்தான் இலக்குன்னு தெரிஞ்செடுத்தனா, அடுத்து என்ன தெரிய வேண்டும்னா, அந்த இலக்கை சென்று அடைவதற்கான வழி என்னங்கிறது தெரியணும் இல்லையா, அதுதான் பிராபக ஞானம். அப்போ ஸ்வஞானம், பிராபக ஞானம், பிராபிய ஞானம், முமூக்ஷுபிகி. முமூக்ஷுபிகினா மோட்சத்திலே இச்சையுடைய ஒருவன். தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஞானங்கள் தான். இப்படி கிடைத்த அந்த ஞானத்தை, ஞானத்ரயம் உபாதேயம் ஏதத் அந்யன கிஞ்சன என்று இந்த ஞானத்திலேயே ஊன்றி இருப்பார்கள். வேற எதுலையுமே அவளுக்கு மனசு போகவே போகாது. அப்பேற்பட்டவர்கள் ஞானிகள். அப்போ தத்துவத்திரயங்கள் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அச்சித், சித், ஈஸ்வரன். அந்த எம்பெருமானை அடைய முடியாமல் தடுக்கக்கூடியது இந்த சித், அந்த பிரகிருதி சம்பந்தம், அதை உணர்ந்திருக்க வேண்டும். அதற்கு மேல ஒரு ஜீவாத்ம ஸ்வரூபம்னா என்ன சொல்றோம்னா, இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம், சச்சிதானந்த ஸ்வரூபம்னு சொல்றோம். ஸ்வப்பிரகாசமான வஸ்து இந்த ஜீவாத்மான்னு சொல்றோம் இல்லையா. இதற்கு மேல அந்தரங்கமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டாக்க, சேஷத்துவமும் பாரதந்திரியமும்னு சொல்லுவது. அதாவது அந்த எம்பெருமான் இருக்கானே, பரமாத்மா இருக்கானே, அவன்தான் தலைவன். நான் அவனுடைய தொண்டன் என்பதை உணர்ந்து, அவன் சுவாமி, நான் அவனுடைய சொத்து என்பதை உணர்ந்து, அவனுடைய கல்யாண குணங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளவே முடியாது, அதெல்லாம் எல்லையற்றது. இருந்தாலும் கல்யாண குணங்கள் அனைத்துக்கும் அவன்தான் இருப்பிடம் என்று உணர்ந்திருக்கக்கூடிய ஒருவரைத்தான் நாம் ஞானி என்று சொல்கின்றோம். ஆனா இங்க ஒரு அடைமொழி வருது, மெய் ஞானியர் என்று ஒரு மெய்ன சேர்த்திருக்காளே. எதுக்கு இந்த மெய் அப்படின்னாக்க, இந்த ஞானம் இருந்தா மட்டும் போதாது, அதை செயல்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும். இப்போ எனக்கு தெரியும் பகவான் தான் சுவாமி, நான் அவனுக்கு தொண்டன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு எந்த கைங்கரியமும் பண்ணலைன்னா அந்த ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ அந்த ஞானம் மெய்யாக இருக்க வேண்டும். அப்படி மெய் ஞானியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னாக்க, அந்த ஞானமே பிரீத்தியாக மாறி, பக்தியாக மாறி, அதனுடைய உச்சகட்ட நிலையாக ஞானம் கனிந்த பக்தி, பக்தி ரூபா பண்ண ஞானமாக மாறிவிடும். அதைத்தான் உணர்வுன்னு காண்பிக்கிறார். உணர்ந்த மெய் ஞானியர்னு சொல்றோம் இல்லையா, அந்த உணர்வு அப்படின்னா என்னன்னாக்க பக்தி. உணர்ந்த மெய் ஞானியர் என்று இந்த லோகத்திலே இருந்தவர்கள் யார் அப்படின்னாக்க, ஆழ்வார்களை தவிர வேற யாராக இருக்க முடியும்? ஆழ்வார்கள் எல்லாம் யாருனாக்க, நம்மளை போல ஒரு ஜீவாத்மாக்கள் தான். சொல்ல போனா நம்மளை விட இந்த சம்சாரத்திலே மாறி மாறி பல பிறப்பும் எடுத்தவர்கள் தான். ஆனா ஒரு நாள் எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபை, அவனுடைய கடாட்சம் அவர்கள் மீது பட, அந்த ஜீவாத்மாவின் மீது பட, மயர்வர மதிநலம் அருளப் பெற்றார்கள். மயர்வர அப்படின்னாக்கா பிளெமிஷ்லெஸ் நாலேஜ், பூர்த்தி பரிபூர்ணமான ஞானம். அந்த ஞானம் கிட்டியதனால் மதிநலம், மதினா ஞானம், நலம்னாக்க இப்பதானே பார்த்தோம், அந்த ஞானமே கனிந்து பக்தியாக மாறிய நிலை. அப்போ அந்த பக்தியின் நிலை, அதாவது பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்கள் ஆழ்வார்கள்னு சொல்வதுண்டு. பக்தினாலே ஆழ்வார்கள் தான்.
அந்த நிலையில என்ன பண்றா அப்படின்னா, ஞானத்தோட இருக்கும்பொழுது தெளிவா பேசுவார்கள் ஆழ்வார்கள். ஆனா அந்த பக்தி நிலையில வந்துடுத்துனாக்க பெண் பேச்சாக கூட மாறிடும். ஏதோ ஒரு ஆடவரை கூட்டு பெண்ணா வேடம் போட்டுக்கோன்னு சொன்னாலே எவ்வளவு யோசிப்பா. ஆனா ஆழ்வார்கள் எப்படினாக்க தன்னுடைய நம்மாழ்வார் எடுத்துட்டாக்க பராங்குஷ நாயக்கியாக, திருமங்கை ஆழ்வார் பரகால நாயக்கியாக அந்த பிரேம தசையிலே பிரிவாற்றாமை தாங்க முடியாமல் துடித்து தவித்து தூடு விடுவது என்ன, மடல் எடுப்பது என்ன என்று இப்படி அந்த பக்தியினுடைய உச்சகட்டத்திலே இருக்கிறார்களே, இவர்கள்தான் உணர்ந்த ஞானியர். அப்பேற்பட்ட அந்த ஞானியருடைய யோகத்திலே எம்பெருமானாருடைய சாநித்தியம் நிறைந்திருக்கும். இது முதல் இடம். அடுத்தது எங்க அப்படின்னு கேட்டா, திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மண்ணும் இடந்தொரும். திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மண்ணும் இடந்தரும். எந்த இடம்? மண்ணும். மண் இருக்கக்கூடிய இடம்னாக்க நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம். எது நிரந்தரமாக இருக்கக்கூடிய இடம்? இன்னிசை மனம் தரும் திருவாய்மொழி இருக்கக்கூடிய இடம். திருவாய்மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே மனசு உருகிறது இல்லையா? சுவாமி நம்மாழ்வார் அவரால் அருளி செய்யப்பட்ட கிரந்தம் இது. 4 பிரபந்தங்கள் செய்தார். அதுல திருவாய்மொழி தான் தலையான கிரந்தம்னு சொல்லப்படுறது. சாமவேதத்தினுடைய சாரம் அது. அதற்கு மேல திருவாய்மொழி நீங்க சொல்றது எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னாக்க 4000 பிரபந்தங்களுக்கும் அது ஒரு பிரதிநிதியாக சொல்லப்பட்டது. ஏன்னா நம்மாழ்வார் என்பவர் அனைத்து ஆழ்வார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர். அப்ப நம்மாழ்வாரை கூட்டுட்டாலே அனைத்து ஆழ்வார்களும் வந்தாச்சு அந்த இடத்துக்கு. திருவாய்மொழின்னு சொன்னாலே 4000 திவ்ய பிரபந்தங்களும் அதனுள்ளே அடக்கம். அப்பேற்பட்ட அந்த திருவாய்மொழி எப்பேற்பட்டதாகனாக்க இன்னிசையுடன் இருக்கக்கூடியது. இன்னிசைனா ஒரு அமைத்து பாடும்படியாக இருக்கக்கூடியது. எங்க நமக்கு இது தெரியறதுனாக்க திருவாய்மொழியினுடைய தனியன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் என்று யாழினிசைன்னு தனியன்லே சாதிச்சுட்டார். அப்போ அப்பேற்பட்ட இன்னிசையாக இருக்கக்கூடிய திருவாய்மொழினா கூட ஒத்துண்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன வார்த்தை போட்டார்னாக்க மனம் தரும் திருவாய்மொழின்னு போடுறார். மனம் தரும்னா வாசனை வரும். திருவாய்மொழிக்கு எங்க வாசனை வரும்? திருவாய்மொழி சேவிச்சா வாசனை வருதா? சரி, திருவாய்மொழி இருக்கக்கூடிய புத்தகம் அதை எடுத்து இப்படி திறந்து பார்த்தா புத்தக வாசனை தான் வரும். திருவாய்மொழி வாசனை எங்க வரும்? திருவாய்மொழிக்கு எங்க மனம்? அற்புதமாக சுவாமி பிள்ளைலோகம் செய்யறதற்கு வியாக்கியானம் விட்டார். இப்போ திருவாய்மொழி என்பது யாரை பாடவல்லது? எம்பெருமானை, அவனுடைய கல்யாண குணங்களை பாடவல்லது. அந்த எம்பெருமானுடைய ஒரு பிரதான கல்யாண குணம் என்ன? வேதம் எதை காண்பிக்கிறதுனாக்க சர்வ கந்தகான்னு சொல்லுறது. அனைத்து நற்மனங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்பேற்பட்ட எம்பெருமானையே அடக்கி வைத்திருக்கக்கூடிய திருவாய்மொழினா இதுல அந்த மனம் வராம போகுமான்னு? அப்பேற்பட்ட மனம் பொருந்திய திருவாய்மொழியாம். இதற்கு ரொம்ப அழகான ஒரு ஐதிஹ்யமும் சொல்வதுண்டு. அந்த காலத்துல ஒரு அரையர் சுவாமி இருந்தார். பல திருநக்ஷத்திரங்கள் கழிஞ்சிருத்தப்பனா ரொம்ப வயசானவர். அப்போ அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவானாக்க அடைக்காய் பெட்டி, பாக்கு பெட்டி வச்சுட்டு இருப்பா. அதுல இருந்து பாக்கு எடுத்து போட்டு மெல்லறது அவளுக்கு ஒரு பழக்கம் அந்த காலத்துல. இவரோ வயசானவர். அந்த பாக்கு பெட்டியிலேயே தீர்த்த எம்பெருமான், அதாவது சாலகிராம எம்பெருமானையும் எழுந்தருளை பண்ணி வச்சிருந்தார். இப்போ கிரகங்கள் எல்லாம் போய் பார்த்தாக்க சாலகிராம எம்பெருமான் ஒரு அழகான ஒரு பெட்டியில தான் வச்சுட்டு இருப்போம். அப்படி அதையும் எழுந்தருளை பண்ணி வச்சுட்டு இருந்தார். வயசானவர் ஒன்னும் தெரியல, பாக்கு போடணும்னு தோணும், பெட்டியை தரப்பார், அப்படியே எடுத்து போடுவார். போட்டா கடிக்க வரலன்னு ஓ இது எம்பெருமானா இருக்கும் அப்படின்னு எடுத்து உள்ள வச்சுடுவாராம். அப்புறம் பாக்க தேடி எடுத்து போட்டுப்பாராம். இப்படி பல காலங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கார். அப்போ சின்னவர் யாரோ ஒருத்தர் அவர் வந்து பார்த்துட்டு, என்ன சுவாமி இது எப்பேற்பட்ட அபச்சாரம், சாலகிராம எம்பெருமான்னா எப்படி பயபக்தியோட பாத்துக்கணும், இப்படியே அபச்சாரப்படுறது, அதெல்லாம் உங்ககிட்ட வேண்டாம், கொடுங்க, உங்களுக்கோ வயசாயிடுத்து, நான் பாத்துக்கிறேன், கொடுங்கன்னு வாங்கின்னு போயிட்டார். அப்படி போனவருடைய கனவிலே எம்பெருமான் வந்து சொன்னானாம், என்னப்பா அபச்சாரப்பட்டது அவர் இல்ல நீதான். ஏன்னா அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் திருவாய் அமுதம் எப்பேற்பட்டது தெரியுமா? ஆண்டாள் அதற்கு தானே ஏங்கினான். அந்த திருவாய் அமுதம் எப்பேற்பட்டது தெரியுமா? திருவாய்மொழியை அனுசந்தானம் செய்து அதை பாடி, அந்த இன்னிசையை பாடி 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 அவருடைய திருவாய் அமுதம் தித்திக்க கூடியது.
அப்பேற்பட்ட இடத்துல தானே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்ன போய் இங்க கூட்டின்னு வந்துட்டேன், மனம் தரும் அந்த திருவாய் அமுதம் இருக்கக்கூடிய இடத்துல, திருவாய்மொழி இருக்கக்கூடிய இடத்துல என்னை கொண்டு போய் விடுன்னு எம்பெருமான் சொன்னானா, அவன் அங்கீகரித்தது இந்த இன்னிசை மனம் தரும் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்திலுமேயே நம்முடைய எம்பெருமானுடைய சாநித்தியம் நிறைந்திருக்கும். இததான் அடுத்ததாக காண்பிச்சார். இது எப்படின்னா, யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராக்ஷசாந்தகம். எங்கெல்லாம் ஸ்ரீராமாயணம் கீர்த்தனம் செய்யப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஒரு பலகை போடுறோமே, யாருக்கு? மாருதி ஆஞ்சநேயர் வந்து இருக்கிறதுக்கு இல்லையா? அத போல எங்கெல்லாம் திருவாய்மொழி நடைமாடுகின்றதோ அங்கெல்லாம் நம்முடைய எம்பெருமானாரும் எழுந்தருளி இருப்பார். இப்படியாக இரண்டாவது இடத்தை காண்பித்தார். அடுத்தது மூன்றாவது இடம் எங்கன்னாக்க, மாமலரால் புணர்ந்த பொன்மார்வன் பொருந்தும் பதிதொரும். பதி அப்படின்னா என்ன? திருப்பதி. எப்பேற்பட்ட திருப்பதி? அகலகில்லே நிறையும் என்று தாயார் இருக்கா இல்லையா? அப்படி தாயாருடன் நம் பெருமான் எழுந்தருளிருக்கக்கூடிய அனைத்து திவ்ய தேசங்கள், அவன் உகந்து அருளக்கூடிய அனைத்து திவ்ய தேசங்களிலேயும் எம்பெருமானார் புக்கு நிற்பார் என்று அருள் செய்தார். ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய. திருப்பதினா என்ன? நம்ம எம்பெருமான் வைகுண்டத்துல சுகமா இருக்கலாமே, அவனுக்கு அங்க இருப்பே கொள்ளல. ஏன்னா என்னுடைய குழந்தைகள், அன்பான குழந்தைகள் இந்த லீலா விபூதியில இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்தை துறந்து விரக்தியோட விட்டுட்டு, ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். வெங்கடேஷ மங்களம் இல்லையா? அப்போ அந்த துறந்து விட்டு திருப்பதியில எழுந்தருளினான். திருப்பதினா ஏதோ திருவேங்கடம் மட்டும் அல்ல, அவன் எந்தெந்த திவ்ய தேசங்களிலே உகந்து இருக்கானோ அனைத்துமே திருப்பதிகள் தான். ஆச்சாரியருடைய திருமாளிகைகளும் திருப்பதி தான். நம்முடைய கிரகத்திலேயும் அந்த எம்பெருமானை கொண்டாடினா அதுவும் ஒரு திருப்பதி தான். அப்பேற்பட்ட இடங்களிலே புக்கு நிற்பார் நம்முடைய ராமானுஜர். இது எங்கிருந்து கிடைக்கிறதுனா, ராமானுஜருடைய அவருடைய அந்த வாழ்க்கை சரித்திரத்தையே பார்த்துட்டு வரலாம். சந்நியாசம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இளையாழ்வார்னு திருநாமம். அப்பொழுது அவருக்கு யாதவ பிரகாஷர்னு ஒரு குரு தப்பான சில அர்த்தங்களை சொல்ல குதிருஷ்டியாக இருக்க, ஏதோ ஒரு சரியான ஒப்பந்தமெல்லாம் எதுவும் இல்லை, பந்தமெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ ராமானுஜரை கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை கங்கை கரைக்கு அழைச்சிட்டு போறார். அப்போ விந்திய பர்வதம் வரும்பொழுதே ராமானுஜருக்கு இது தெரிய வருது. அப்படி திரும்பி வரார் இல்லையா? அப்படி வரும்பொழுது காஞ்சியினுடைய எம்பெருமான் சாக்ஷாத் பேரருளாரும் பெருந்தேவி தாயாரும் வழித்துணையாக வந்து சாமே சேர்த்தருளின திவ்ய தேசம் எதுனாக, அதுதான் காஞ்சிபுரம் ஹஸ்தகிரி. அப்போ அது அவர் உகந்ததுன்னு தெரிஞ்சு போயிடுதா. அடுத்ததாக நம்பெருமாள் திருவரங்கத்து எம்பெருமான் அவர் என்ன சொல்றார்? உடையவரே அப்படின்னு அழைத்து, அத்ரைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்று எப்பொழுதும் நீங்கள் ஸ்ரீரங்கத்தையே இருப்பிடமாக கொண்டு இருக்க வேண்டும்னர். இப்பயும் திருப்பதியில புக்கு நிற்கின்றார்னு தெரியுது. அதே போல திருவேங்கடம் முழங்கால்ல ஏறார் திருவேங்கடத்தை. திருநாராயணபுரம் வாராய் செல்லப்பிள்ளாய்ங்கிறார். அங்க எம்பெருமானுக்கே என்ன திருநாமம்? எதிராஜ சம்பத்குமாரன். அங்க ராமானுஜருடைய குழந்தை சம்பத்குமாரன், இனிஷியல் அவருக்கு வை, எதிராஜ சம்பத்குமாரன். இப்படி இந்த 4 பிரதான திவ்ய தேசங்கள், அதை தானே ரொம்ப அழகா அந்த மங்கள ஸ்லோகத்துல நம்ம அனுபவிக்கிறோம். ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி शिखरालय कालवेगम् श्रीहस्तिशैल शिखरोज्ज्वल पारिजातम् श्रीशं नमामि शिरसा यदुशैलदीपम् என்று புக்கு நின்றார். இந்த 4 திவ்ய தேசங்கள் மட்டும் அல்ல, ஸ்ரீரங்கம், கரிசைலம், அஞ்சனகிரிம், திராட்சாத்ரி, சிம்மாச்சலம், ஸ்ரீகூர்மம், புருஷோத்தமபுரி, பத்ரிகாஸ்ரமம்,
नैमिषारण्यं श्रीमद्द्वारका प्रयाग मथुरा अयोध्या गया पुष्करं सालग्रामगिरिं निषेव्य रमते ராமானுஜோயம் முனி என்று இவ்வளவு திவ்ய தேசங்களுக்கும் நடந்த கால்கள் நொந்தவோ என்று சென்று சென்று மங்களாசாசனம் செய்தார். இது ஒரு சின்ன லிஸ்ட் தான். இதை போல இன்னும் எவ்வளவோ திவ்ய தேசங்களுக்கு அவர் மங்களாசாசனம் செய்தார். அப்போ அப்பேற்பட்ட இடங்களிலேயும் அவர் புக்கு நிற்கின்றார்னு இப்போ 3 இடங்கள் பார்த்தோம். உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தோறும். அப்போ இதுல காட்டப்பட்டது என்னன்னாக்க, ஞானியர்கள்னா யாரு? ஆழ்வார்கள்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் யாரு அப்படின்னாக்க, ஒரு ஆசான் ஸ்தானத்திலே இருக்கக்கூடியவர்கள். அப்போ இவர்களைத்தான் சம்பிரதாயப்படி சொல்லும் பொழுது சாத்விக பிரமாதாக்கள் அப்படின்னு சொல்றோம். பிரமாதாக்கள்னா ஆசான் அப்படின்னு பொருத்தம். அடுத்ததாக திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மண்ணும் இடம் தரும்னு, இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறது என்னன்னாக்க அது சாத்விக பிரமாணம். பிரமாணம் அப்படின்னாக்க ஆத்தரைஸ்டு ஸ்கிரிப்சர்ஸ், ஒத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படை நீதி நூல்கள். அப்போ இந்த சம்பிரதாயத்துக்குன்னு ஒத்துக்கொள்ளப்பட்ட நீதி நூல் எது அப்படின்னு கேட்டா திருவாய்மொழி. அதைத்தான் அடிப்படையாக கொண்டு சம்பிரதாயமே தழைக்கிறது. அப்போ அப்பேற்பட்ட அந்த சாத்விக பிரமாணம். 3வதாக மாமலராள் புணர்ந்த பொன்மார்வன் பொருந்தும் பதிதொரும் அப்படின்னாக்க அந்த பிரமேயம், சென்றடைய வேண்டிய இலக்கு யாரு? எம்பெருமான், அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திவ்ய தேசம்னு சொன்னா, அப்போ இதுல இருந்து எங்கெல்லாம் எம்பெருமானார் புக்கு நிற்கின்றார் அப்படின்னாக்க சாத்விக பிரமாதா, சாத்விக பிரமாணம், அதே போல பிரமேயமான எம்பெருமான் என்று இந்த எல்லா இடங்களிலேயும் நம்முடைய எம்பெருமானார் நிறைந்த சாநித்தியத்துடன் ஆசையுடன் இருப்பார் அப்படின்னு காண்பித்தார். இப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் குணம் திகழ் கொண்டலாக உள்ளார்னு அருளி செய்தார். குணம் அப்படின்னாக்க அந்த பக்தியைத்தானே பாட வந்தார். அப்போ இந்த இடத்துல குணம்னு திருவரங்கத்தமுதனார் சொல்லக்கூடியது சுவாமி ராமானுஜருடைய பக்தி. அப்பேற்பட்ட பக்தியை தனக்குள்ளே மட்டும் அடக்கி வைத்துக் கொள்ளாமல், ஞானம்தான் கணிந்து பக்தி ஆயிடுத்து, பக்தியை தனக்குள்ள மட்டும் வச்சுக்காமல் கொண்டலாக வாரி வாரி வழங்குற. கொண்டல்னா மேகங்கள். மேகங்களுக்கு தான் பொதுவாக ஆச்சாரியருடைய அந்த தயையை சொல்வது உண்டு. ஏன் அப்படின்னா, மேகம் இந்த இடத்துல மழை பொழியணும், இந்த இடத்துல பொழியக்கூடாதுன்னு இப்படி பேதம் பார்க்காது. எல்லாருக்கும் வர்ஷிக்கும், சந்தோஷமாக வர்ஷிக்கும், தன்னிடத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் வர்ஷிக்கும் இல்லையா? அதே போல எம்பெருமானாரும் கொண்டலாக இருந்துத்தானே காரே கருணை ராமானுஜாங்கிறோம். தயைக்க சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்தியேன்னு கொண்டாடுறோம். அப்போ தான் மட்டும் அனுபவிக்காமல் அனைவருக்கும் கொடுத்தார். எங்க தெரியும் இதுனாக்க, ரொம்ப பிரசித்தமான திருக்கோஷ்டியூர் நம்பியினுடைய சரித்திரம் இல்லையா? அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். உயர்ந்த விஷயார்த்தங்களை எல்லாம் கத்துக்கிறார். இதை நீ போய் மற்றவாளுக்கு சொன்னா உனக்கு நரகம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உன்கிட்ட மட்டும் வச்சுக்கோன்னு சொல்லி கிட்டத்தட்ட சத்திய பிரமாணம் வாங்குகின்றார் திருக்கோஷ்டியூர் நம்பி. ஆனா எம்பெருமானாருக்கு என்ன தோணித்துனா, நான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்ல, ஆசையுடையவர்கள் அனைவரும் அந்த எம்பெருமானை சென்று அடைய வேண்டும் என்று ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர். ஓர் ஆண் வழி அப்படின்னா ஒரு குரு ஒரு சிஷ்யன், அந்த சிஷ்யன் மறுபடியும் குருவாக இன்னொரு சிஷ்யன், இப்படி ஓரான் வழியாக வந்து உபதேசித்துக் கொண்டிருந்த அந்த விசேஷ அர்த்தங்கள் அனைத்தையும் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏராரியதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம், ஆசையுடையவர்கள் அனைவரும் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் என்று மாமுனிகள் உபதேச ரத்னமாலையிலே கொண்டாடுகின்றார். அப்படி அந்த வரம்பு, அந்த ஐடியாலஜியை மாத்திட்டார். எல்லாரும் போகணும், யாரு? ஆசையுடையவர்கள் அனைவரும் எம்பெருமானை சென்று அடைய வேண்டும்னா எப்பேற்பட்ட பரந்த மனசு எம்பெருமானாருக்கு. அதனாலதான் அவர் ஜெகதாச்சாரியன். அப்பேற்பட்ட அந்த தயைக்க சிந்தோகோ, அதைத்தான் குணம் திகழ் கொண்டல் என்று கொண்டாடி அப்பேற்பட்ட அந்த ராமானுஜர் யார் தெரியுமா? எம்முடைய குலத்துக்கே கொழுந்து என்று அருளி செய்து தலை கட்டுகிறார் பாசுரத்தை. கொழுந்து அப்படின்னா பொதுவா தலைவன் ஒரு அர்த்தம் உண்டு. இன்னொன்னு கொழுந்து, நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது, கொழுந்து விட்டுருக்கு பாரு அந்த செடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸ்ப்ரவுட், சின்னதா கொழுந்து விட்டு வருது. இதுல என்ன நுட்பம் அப்படின்னு கேட்டா, வேர் இருக்கும், அதுல இருந்து இந்த கொழுந்தெல்லாம் வருது, பின்னாடி வருது.
இப்ப வேருக்கு ஏதாவது ஒரு பாதகம் ஏற்பட்டுது அப்படின்னா முதல்ல வாடி போவது எதுனாக்கா அந்த கொழுந்து தான் இல்லையா? அதையே உபமானமாக எடுத்தார் இந்த இடத்துல. இந்த வேர் என்பது எதுனாக்க ஸ்ரீ வைஷ்ணவ சத் சம்பிரதாயம், பிரபன்னர்கள் அனைவரும் இருக்கக்கூடிய சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயத்துக்கு ஏதாவது ஒரு கலக்கம்னா முதலிலே எப்படி அந்த கொழுந்து செடியிலே வாடுமோ அதை போல எம்பெருமானார் வாடி விடுவாராம். இது ராமபிரானுக்கு இருந்த கல்யாண குணம். அயோத்தியா காண்டத்திலே வரக்கூடிய ஒரு ஸ்லோகம், வியசனேஷு மனுஷ்யானாம் விஷம் பவதி துக்கிதா என்று. ராமபிரான் எப்பேற்பட்டவன்னா, இப்போ அயோத்தியாக்கு அரசன், சரி இளவரசன்னே வச்சுப்போம், அந்த இடத்துல யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்க போறதுன்னே வச்சுப்போமே. அப்போ அயோத்தியாவாசிகளுக்கு ஏதாவது துக்கம்னா ராமன் துக்கப்பட்டா நியாயம் இருக்கு. ஆனா இவன் எப்பேற்பட்டவன்னா, எந்த மனுஷனுக்கு எங்க துக்கம் வந்தாலும் அந்த மனுஷன் தன்னுடைய துக்கத்தை பார்த்து கவலைப்படுறதை விட பல மடங்கு துக்கித்து போவானாம் ராமபிரான். அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்டவன். அதப்போல இந்த இடத்திலையும் ராமானுஜர் அப்பேற்பட்ட கருணையை கொண்டவர் என்று உணர்ந்த மெய்ஞானியர் யோகந்தொறும் திருவாய் மொழியின் மனம் தரும் இன்னிசை மண்ணும் இடம் தோறும் மாமலராள் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணம் திகழ் கொண்டல் இராமானுசன் எம் குல கொழுந்தே என்று அருளி செய்தார். அப்போ இந்த இடங்கள் 3 இடங்கள், ஆழ்வார்கள் அனைவரும் ஞானிகள் அனைவரும் இருக்கக்கூடிய இடங்கள், திருவாய்மொழி அதாவது இந்த பிரபந்தங்கள் நடையாடக்கூடிய இடங்கள், அதே போல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் என்று இந்த அனைத்திடத்திலேயும் எம்பெருமானாருடைய சாநித்தியம் இருக்கும், நிறைந்து இருப்பார். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எம்பெருமானார் எங்கெங்க இருக்கின்றாரோ அந்த இடங்களிலே எம்பெருமானும் இருப்பான். வைகுந்தம் வெங்கடம் மாலிரும் சோலை தன்னோடு மாயன் வந்து இருப்பிடம் இராமானுஜன் என்று அருளிச்சது. அப்போ எம்பெருமானாரை கொண்டாடினால், ஆச்சாரியனை கொண்டாடினால் அவர் இருக்கக்கூடிய இடங்களிலே எம்பெருமானும் வந்து இருப்பான். இப்பேற்பட்ட அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்பொழுதுமே இருக்கு, பிரார்த்திக்கவே வேண்டாம். அனுகிரகத்தை வர்ஷிச்சுண்டே இருக்காவா, அதை நாம் உணர்ந்து அவர் இட்ட வழக்காக இருந்தால் போதும். அவனுடைய திருவடிகளிலே எப்பொழுதும் கைங்கரியம் செய்ய வேண்டும், எப்பொழுதும் கூடி இருந்து குளிர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகின்றேன். வேதத்தின் உச்சி மிகு சோதியை நாதனென, வேதத்தின் உச்சி மிகு சோதியை நாதனென அறியாதுழல்கின்ற தொண்டர் பேரமை தீர்த்த ராமானுசன் வைகுந்தம் வேங்கடம் மாலிரோ சோலை, வைகுந்தம் வேங்கடம் மாலிரோ சோலை தன்னோடு மாயன் மந்திரு பிடமி ராமானுசன் ராமானுசன் இராமானுசன் ராமானுசன் இராமானுசன் ராமானுசன் இராமானுசன்.